அமோனியா கசிவால் 7 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரணை குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்திற்கு அருகே இறால் பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டது. இதில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட மேலும் சிலர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஆலையின் உரிமையாளர்களாக மோகன், ஜோசப் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் ஒரு சில இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் மோடி யோகா செய்வது எப்படி என கற்றுக் கொடுத்தார். யோகா செய்தவர்களுக்கு இடையே நடந்து சென்ற பிரதமர் ஒவ்வொருவர் செய்வதையும் கவனித்து பார்த்தார். தவறாக செய்பவர்களிடம் சென்று கையை பின்னால் எப்படி மடிப்பது, எப்படி முன்னால் நீட்டுவது என பிரதமர் சொல்லித் தந்தார். சுமார் 40 நிமிடங்கள் நடந்த இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். संजाना उपासते संजाना उद्वेशाने सुरू करबो जिसे सूक्ष्म व्यायाम शीतलीकरण यहाँ चालन क्रियाभ्यास छोड़ते हुए सिर और गर्दन के घुरान. மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 12வது சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தலைநகர் கொல்கத்தாவில் கடற்கரையோரம் அமைந்துள்ள ரெட் சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமருடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் யோகாசனங்களை செய்தனர். இந்நிகழ்வில் மேற்கு வங்க ஆளுநர் RN ரவி, அம்மாநில முதல்வர் ஸ்வேந்த அதிகாரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு யோகா தின விழா உலகம் முழுவதும் 2500க்கும் மேற்பட்ட இடங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. யோகாவை தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். யோகா தின விழாவில் உரையாற்றிய அவர், உலகின் மிகப்பெரிய சமூக கொண்டாட்ட நாளாக சர்வதேச யோகா தினம் மாறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனித ஆன்மாவின் வெளிப்பாடு என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். வயது முதிர்வு என்பது மனிதனின் திறமையை குறைத்துவிடக்கூடாது என கூறியவர், 30 வயதை விட 50 வயதில் அதிக ஆற்றலுடன் இருப்பதே நமது இலக்காக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உடலையும் மனதையும் உறுதி செய்யும் யோகா இந்தியாவால் இந்த உலகிற்கு வழங்கப்பட்ட கொடை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கலந்து கொண்டார்.
தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து ஆளுநர் 45 நிமிடங்களுக்கு மேலாக யோகாசனங்களை செய்தார். பின் குழந்தைகளுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாறி மாறி கூட்டணி வைப்பதும் எதிர்ப்பதும் அரசியல் சூழ்நிலையை பொறுத்தது என அக்கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தொகுதி உடன்பாடு கொள்வது என்பது இரு தரப்புக்கும் வெற்றி தரும் ஏற்பாடுதான் என்றும், ஒரு கட்சியின் அரசியல் முடிவில் இன்னொரு கட்சிக்கு துரோகம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துக்கும் மக்களின் விருப்பத்துக்கும் ஏற்பவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக சண்முகம் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியை விட்டு விலகினாலே தாக்கும் திமுகவினரின் போக்கு தவறானது என்றும் அவர் கூறியுள்ளார். மாறி மாறி கூட்டணி வைப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சியை RS பாரதி விமர்சித்திருந்த நிலையில் சண்முகத்தின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. தைரியம் இருந்தால் திமுகவும் அதிமுகவும் வெளிப்படையாக கூட்டணியை அறிவிக்கட்டும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் சவால் விடுத்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் திருநகர் பகுதியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் MP சு வெங்கடேசன், காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், நான் முதல்வன் திட்டம் குறித்து மக்களுக்கு புரியவில்லை என்பதால் பெயர் மாற்றப்பட்டதாக விளக்கமளித்தார். முதல்வர் விஜய் ஆள் பிடிப்பதில் காட்டும் திறமையை மக்கள் பிரச்சினைகளிலும் காட்டுவாரா என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் வெளிமாநிலங்களுக்கு செல்வதால் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டிருப்பது முதல்வர் விஜய்க்கு தெரியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருக்கு அருகே தளவராம்பூண்டி அரசு பள்ளியில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை காட்டி பாடம் எடுத்த தாவேகா நிர்வாகி நீக்கப்பட்டுள்ளார். வகுப்பறையில் புகுந்து மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சர்ச்சை எழுந்ததை அடுத்து உத்தரமேரூர் தாவேகா மேற்கு ஒன்றிய செயலராக இருந்த ராஜேஷை கட்சியிலிருந்து நீக்கி அமைச்சர் தென்னரசு உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். விளாத்திக்குளம் அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட குளறுபடியால் மாணவர்களுக்கு பிஸ்கெட் வழங்கப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர் சேர்க்கை அதிகரிப்பை காரணம் காட்டி அதிகாரிகள் தப்பிக்க முடியாது என்றும், இது முதல்வர் விஜய் அரசின் நிர்வாக தோல்வி எனவும் விமர்சித்துள்ளார். ஏழை பிள்ளைகளின் பசியை போக்கும் திட்டத்தில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது முதல்வர் உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாவேகா நிர்வாகிகள் யாரும் பள்ளிகளில் ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியரிடம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள அவர், பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கட்சிக் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விளாத்திக்குளம் பள்ளியில் காலை உணவுக்கு பதிலாக பிஸ்கட் கொடுக்கப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நீட் தேர்வே தேவையில்லை என்பதுதான் தங்களின் கருத்து என தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசால் நீட் தேர்வை முறையாக நடத்த முடியாத நிலை உள்ளதாக விமர்சித்துள்ளார். வினாத்தாளை கூட மத்திய அரசால் முறையாக விநியோகிக்க முடியவில்லை என்றும் விமர்சித்தார். மேகதாட்டு விஷயத்தில் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விடமாட்டோம் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார், கம்யூனிஸ்ட் MP சு வெங்கடேசன் ஆகியோரோடு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா காங்கிரஸ் உறவென்பது நீண்ட நாட்கள் தொடரும் என்றார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையற்றது என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தனி நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். தனி நடுவர் மன்றம் பற்றிய பகுதிகளை நீக்கிவிட்டு அதன் பிறகே மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள அன்புமணி, தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை திரும்பப் பெறுங்கள் என வலியுறுத்தியுள்ளார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதை அவைக்கு சொல்லாமல் அதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்றிய தமிழக அரசின் அணுகுமுறை சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது என்று CPM மாநில செயலர் பே. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சியின் திருத்தத்தை அவைக்கு தெரியப்படுத்தி அனைத்து உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று திரைப்பட பாடலுக்கு நடனமாடியதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 27வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகியோர் 1230 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். மதுரை மேலூரில் திரைப்பட பாடலுக்கு நடனமாடியது குறித்து அமைச்சர் விஸ்வநாதனிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். இளைஞர்கள் தங்களுடன் சேர்ந்து நடனமாட அழைத்ததால் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டி நடனமாடியதாகவும் இதில் ஒன்றும் தவறில்லை என அமைச்சர் விஸ்வநாதன் பதிலளித்தார். மேகாலயாவில் ஒருநாள் இரவு கனமழையில் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி அடித்துச் செல்லப்பட்டதால் வங்கதேசத்திற்கான எல்லை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக மழை பெய்யும் மேகாலயாவின் மஞ்சின்ராம் நகரில் ஒரே நாளில் 530 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா நகரிலும் புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. நாட்டிலேயே கட்டப்பட்ட 3 போர் கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். और अंततः वो ऐतिहासिक क्षण जिसका हम सभी को बेसब्री से इंतजार था। देवियों और सज्जनों, भारत की समुद्री यात्रा का यह एक अत्यंत गौरवशाली पल है। भारतीय नौसेना के 3 महाबली युद्धपोत आपके समक्ष प्रस्तुत हैं। स्वागत कीजिए INS दूनागिरी, INS संशोधक, INS अग्रय। கொல்கத்தாவில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் நடைபெற்ற விழாவில் INS துனகிரி, INS சன்ஷோதக், INS ஆக்ரே ஆகிய கப்பல்கள் இந்திய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் மேற்குவங்க ஆளுநர் RN ரவி, முதல்வர் சுவேந்த அதிகாரி, கடற்படை தளபதி கிருஷ்ணா சுவாமிநாதன் ஆகியோரும் பங்கேற்றனர். இந்த 3 கப்பல்களையும் கொல்கத்தாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான கார்டன் ரீச் பில்டர்ஸ் கட்டியுள்ளது. 200 சிறு குறு தொழிற்சாலைகளிலிருந்து இந்த கப்பல்களுக்கான மூலப்பொருட்கள் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியா ஆயுதங்களை வாங்கும் நாடாக மட்டும் இருந்த நிலை மாறி பிற நாடுகளுக்கு அவற்றை விற்கும் நிலைக்கு மாறி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 3 போர் கப்பல்கள் இணைப்பு விழாவில் பேசிய பிரதமர், இந்தியாவின் ஆயுதங்களையும் பாதுகாப்பு தளவாடங்களையும் 80 நாடுகள் வாங்கி வருவதாக தெரிவித்தார். நமது சுயசார்பில்தான் நமது வலிமை அடங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வலிமையான கடற்படை இல்லாமல் எந்த நாடும் உலகில் பெரிய சக்தியாக இருக்க முடியாது என்றும் இதை புரிந்து கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 40 கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 45 கப்பல்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான் ஜனதா கட்சியினர் 2வது நாளாக தொடர்ந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தங்கள் போராட்டத்தில் பொதுமக்களும் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் இணையுமாறு கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே வேண்டுகோள் விடுத்துள்ளார். போராட்டம் நடத்தி வரும் இடத்தில் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் அரசு அதிகாரிகளை அபிஜித் திப்கே கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே வரும் 27ஆம் தேதிக்குள் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக் எச்சரித்துள்ளார். கர்நாடக சட்டமேலவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த தங்கள் வேட்பாளர்களை கடவுள் முன் சத்தியம் செய்ய வைத்து அடையாளம் காண பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. சட்டமேலவை தேர்தலில் காங்கிரசுக்கு சில வாக்குகள் கூடுதலாக கிடைத்த நிலையில் பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணியில் குறைந்தது 4 பேர் எதிர்த்தரப்புக்கு வாக்களித்தது வாக்கு எண்ணிக்கை முடிவில் தெரியவந்தது. யார் கட்சி மாறி வாக்களித்தனர் என கண்டறிய முடியாமல் மாநில கட்சி தலைமை நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. இந்நிலையில் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டறிய தங்கள் 63 MLA-களையும் தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சுநாத சுவாமி கோயிலில் சத்தியம் செய்ய வைத்து உண்மையை வரவழைக்க பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா முடிவு செய்துள்ளார். மஞ்சுநாத சுவாமி முன் பொய் சொல்பவர்கள் கடுமையான பாதிப்புகளை அனுபவிப்பார்கள் என்பது அப்பகுதி மக்களின் ஐதீகமாக இருந்து வருகிறது. இது தவிர 4 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவையும் பாஜக அமைத்துள்ளது. பீகார் மாநிலத்தில் பரத் பூஷன் திவாரி என்ற சமூக ஆர்வலர் காவல்துறையினரின் என்கவுண்டரில் சுடப்பட்டு இறந்த நிலையில் அது குறித்து நீதித்துறை விசாரணைக்கு முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். ஆனால் இது திட்டமிட்ட போலி என்கவுண்டர் என எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் சாடினார். சமூக ஆர்வலரான பரத் பூஷன் திவாரி கடந்த புதன்கிழமை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
தற்காப்பு நோக்கில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக காவல்துறை கூறியிருந்தது. பரத் பூஷன் திவாரி உள்ளூர் மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் தீர்வு கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இருந்ததாகவும் இதன் தொடர்ச்சியாக அவருக்கும் காவல்துறைக்கும் கருத்து மோதல் எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா ஏ வீரர் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 11 பந்துகளில் அரைச்சதம் அடித்தார். லிஸ்ட் ஏ போட்டிகளில் மிக குறைந்த பந்துகளில் அடிக்கப்பட்ட அரைச்சதம் என்ற வகையில் இது உலக சாதனையாக அமைந்தது. இந்த 50 ரன்களும் சிக்சர் மற்றும் பவுண்டரிகள் மூலம் மட்டுமே வந்தன. 29 பந்துகளில் 94 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சூரியவன்ஷி ஆட்டமிழந்தார். அந்த பந்தில் அவர் ஆட்டமிழக்காமல் சிக்சர் அடித்திருந்தால் லிஸ்ட் ஏ போட்டிகளில் குறைந்த பந்துகளில் சதமடித்த வீரர் என்ற சாதனையையும் சூரியவன்ஷி படைத்திருப்பார். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் நெல் சேமிப்பு கிடங்கில் மழையில் நனைந்து வீணான நெல் மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். நெல் மூட்டைகள் வீணானதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் புதிய தலைமுறையிடம் அமைச்சர் வினோத் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் வெள்ளை அறிக்கையில் பல தவறான கணக்குகள் உள்ளதாக திமுகவைச் சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்திருக்கும் அவர் தான் 15 ஆண்டு கால ஆய்வுடன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதாகவும் ஆனால் தாவேக அரசு வெறும் 5 ஆண்டு கால ஆய்வோடு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் அருகே வைக்கப்பட்டுள்ள பேனர் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் குள்ளநரி ஒன்று செய்தியாளர்களை சந்திப்பது போன்ற புகைப்படத்தை பதிவிட்டு கடுமையான வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் அதிமுக வட்டாரத்தில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கும்பக்கரை அருவியில் 29 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்தனர். கடந்த சில நாட்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து தொடங்கியது. இதனால் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். போதிய மழை இல்லாததால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தாலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது. அருவிகளில் தண்ணீர் குறைவாக உள்ளதால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து குளித்துச் செல்கின்றனர். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா போன்ற வெளிமாநில பக்தர்கள் வருகையால் கூட்டம் அலைமோதியது. இதனால் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து வழிபட்டனர். வார விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் வந்திருந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து முருகனை தரிசித்தனர். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் 60 நாட்களுக்குள் எட்டப்படாவிட்டால் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க அமெரிக்காவும் சுங்க கட்டணம் விதிக்கும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது காவல் தேவதையாக இருந்து மேற்காசிய நாடுகளை தாங்கள் பாதுகாப்பதற்கு பெரும் கட்டணமாக இருக்கும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டதாக ஈரான் கூறுவது தவறு என்றும் சனிக்கிழமை அப்பகுதியை 55 கப்பல்கள் கடந்து சென்றதாகவும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கெஞ்சியதாக டிரம்ப் மீண்டும் கூறியிருந்த நிலையில் அதற்கு மீண்டும் மெலோனி பதிலடி கொடுத்திருக்கிறார். டிரம்பின் தொடர்ச்சியான மற்றும் தூண்டுதலற்ற தாக்குதல்கள் அர்த்தமற்றவை என்று அவர் கூறினார். டிரம்புடன் நண்பராக இருப்பது தனது செல்வாக்குக்கு உதவவில்லை எனவும் அது டிரம்புடனான உறவை சார்ந்திருக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். டிரம்ப் தனது செல்வாக்கு மீது கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் மெலோனி குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலுக்கு இத்தாலியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்ற டிரம்பின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அவர் அந்த தளங்கள் ஒப்பந்தங்களால் நிர்வகிக்கப்படுவதாகவும் அதனை மீற முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பன்மைத்தன்மையை கொண்டாடும் LGBT சமூகத்தினரின் புகழ்பெற்ற கேபிட்டல் பிரைட் பேரணி சனிக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ணமயமான வானவில் கொடிகளுடனும் அலங்கார ஊர்திகளுடனும் ஆயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர். இத்தகைய பேரணிகள் தங்களின் அடையாளத்தை
உலகுக்கு உரக்கச் சொல்ல தேவைப்படுவதாக பங்கேற்பாளர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பலத்த பாதுகாப்பு மத்தியில் நடைபெற்ற இந்த பேரணியில் சமூக ஒற்றுமைக்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனி அணி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்ற போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. ஐவரி கோஸ்ட் அணி முதல் கோலை போட்டி முன்னிலை பெற்ற நிலையில் ஜெர்மனி அடுத்தடுத்து 2 கோல்களை திணித்து வெற்றியை வசப்படுத்தியது. ஜெர்மனி வீரர் டெனிஸ் புண்டாவ் வெற்றிக்கான 2 கோல்களையும் அடித்தார். 4 முறை சாம்பியனான ஜெர்மனி முந்தைய 2 தொடர்களிலும் முதல் சுற்றிலேயே வெளியேறியிருந்த நிலையில் தற்போது அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இவ்வெற்றியை ஜெர்மனி ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குட்டி அணியான கியூரசவ் ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டுள்ளது. வலிமை வாய்ந்த தென் அமெரிக்க அணியான ஈக்வடாருடன் நடைபெற்ற போட்டியை கியூரசவ் கோலின்றி டிரா செய்தது. கியூரசவ் கோல்கீப்பர் எலாய்ரும் ஈக்வடார் வீரர்கள் வலையை நோக்கி அடித்த பந்துகளை 15 முறை தடுத்து எதிராளிகளின் வெற்றியை தடுத்தார். உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு கோல்கீப்பர் 16 கோல்களை தடுத்ததே இதுவே சாதனையாக இருந்து வருகிறது. கியூரசவ் கோல்கீப்பர் 15 கோல்களை தடுத்து சாதனையை வெகுவாக நெருங்கியுள்ளார். டிராவையை வெற்றியாக கருதி கியூரசவ் ரசிகர்கள் கொண்டாடினர்.